ஹலோ எவ்ரிஒன், அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நாம் இந்த வீடியோவில் மாடல் வெப்ஸ் மஸ்ட் அண்ட் ஷுட் ஆர் ஆர் டு அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பேசிக் லெவலில் இருக்கும், வாங்க பார்க்கலாம். வாங்க முதல்ல மஸ்ட்டு எங்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு பார்க்கலாம். பேசிக்காக 3 விஷயத்துக்கு நாம் பயன்படுத்துகிறோம். ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்கள், ஸ்ட்ராங் ஆப்ளிகேஷனை வெளிப்படுத்துறதுக்கு நம்ம மஸ்ட் பயன்படுத்துகிறோம். ஆப்ளிகேஷன் அப்படிங்கிறது நம்ம செய்தே ஆக வேண்டிய, கண்டிப்பாக செய்தே ஆக வேண்டிய கடமை, டியூட்டி, கமிட்மெண்ட் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ அதுக்கு நம்ம மஸ்ட் பயன்படுத்துகிறோம். அடுத்தது லாஜிக்கல் கன்க்ளூஷன், ஒரு விஷயத்தை வச்சு முடிவுக்கு வர்றது, இது இப்படி இருக்கனால இப்படி கண்டிப்பாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது. ஸோ அதுக்கு மஸ்ட் பயன்படுத்துகிறோம். சர்டன்டி, இதுவும் லாஜிக்கல் கன்க்ளூஷனும் கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். சர்டன்ட்டிங்கிறது உறுதிப்பட சொல்கிறது, ஒன்று வச்சு இது இப்படித்தான் இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறது. ஸோ ஃபஸ்ட் எக்ஸாம்பிள் பாருங்கள். யூ மஸ்ட் ஸ்டாப் when the traffic lights turn red. டிராஃபிக் லைட்ஸ் ரெட்டில் இருக்கும்போது நீங்கள் கண்டிப்பாக வாங்குறத நிறுத்தணும், கண்டிப்பாக நிறுத்த வேண்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இங்கே மஸ்ட் அப்படிங்கிறது மாடல் வேர்ப், ஸ்டாப்புங்கிறது மெயின் வேர்ப். கண்டிப்பாக நிறுத்த வேண்டும். ஸோ கண்டிப்பாக வேண்டுங்கிறது தான் மஸ்ட். 100% ஆப்ளிகேஷன். இது எங்கெல்லாம் பயன்படுத்தணும்னா டியூட்டி, கமிட்மெண்ட்டை சொல்கிறதுக்கு நாம் பயன்படுத்துவோம். ரூல்ஸ் இருந்ததுன்னா அதை சொல்கிறதுக்கு பயன்படுத்தலாம். ரூல்ஸ் பார்த்திங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இது வந்து டிராஃபிக் ரூல். இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, இப்போ பஸ்ஸில் ட்ரெயினில் போகும்போது சில்ட்ரனுக்கு நாம் டிக்கெட் எடுக்கணும்னு சொல்லுவாங்க இல்லைங்களா. ஸோ அப்போ யூ மஸ்ட் பை டிக்கெட் ஃபார் யுவர் சைல்டு ஆர் சில்ட்ரன். ஸோ மஸ்ட் பை, கண்டிப்பாக டிக்கெட் வாங்க வேண்டும் அப்படின்னு சொல்லுவாங்க, ஏன்னா அது ரூல். கமிட்மெண்ட், அது பார்த்திங்கன்னா நம்ம செய்ய வேண்டிய வேலை கண்டிப்பாக இந்த நேரத்தில் செஞ்சாகணும் அப்படின்றதுன்னா அப்போ நாம் மஸ்ட்டு பயன்படுத்தலாம். ஃபார் எக்ஸாம்பிள், ஐ மஸ்ட் கோ ஹோம் நவ், நான் இப்போ வீட்டுக்கு போய் ஆகணும், கண்டிப்பாக வீட்டுக்கு போய் ஆகணும் அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். ஆர் ஐ மஸ்ட் கால் ஹிம், நான் ஃபோன் பண்ணி நான் அவர்கிட்ட பேசணும், ஐ மஸ்ட் கால் ஹிம், நான் அவரை கூப்பிட்டு பேசி ஆகணும் இப்போ கண்டிப்பாக அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதெல்லாம் கமிட்மெண்ட். ஸோ கமிட்மெண்ட்டுக்கு பயன்படுத்துகிறோம், ரூல்ஸுக்கு பயன்படுத்தலாம், லீகல் ரூல்ஸ்க்கு. அடுத்த எக்ஸாம்பிள் பாருங்கள், லாஜிக்கல் கன்க்ளூஷன். He must be very tired. He has been working all day long. அவர் கண்டிப்பாக டயர்டாக இருக்கணும், ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வேலை பார்த்துட்ருக்கிறாரு. இப்போ இதை வச்சு நாம் அவர் டயர்டாக இருக்காரு அப்படின்னு ஒரு முடிவுக்கு வரோம். அப்போ இதுதான் வந்து லாஜிக்கல் கன்க்ளூஷன். கடைசி எக்ஸாம்பிள் பாருங்கள், சர்டன்ட்டி. He must be Andrew's brother அப்படின்ட்டுருக்கு. இப்போ நான் வந்து ஆண்ட்ரூஸ் பிரதரை பார்க்க போகிறேன், ஆனால் இதுக்கு முன்னாடி நான் அவரை பார்த்ததில்லை. ஆனால் ஆண்ட்ரூஸனுடைய உருவம் அவர்கிட்ட அப்படியே இருக்குது. ஸோ அப்போ நான் அதை வச்சு இது வந்து கண்டிப்பாக ஆண்ட்ரூஸோட பிரதராக தான் இருப்பார் அப்படின்னு நான் சொல்கிறேன், 100%. ஸோ கண்டிப்பாக இது வந்து ஆண்ட்ரூஸ் பிரதர் தான் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ இதுதான் வந்து சர்டன்ட்டி அப்படின்னு சொல்கிறோம். இன்னொரு விஷயம் மஸ்ட்டை பற்றி என்னென்னா, மஸ்ட்டுக்கு பதிலாக நாம் ஹாவ் டு ஆர் ஹேஸ் டு பயன்படுத்தலாம். இந்த ஹாவ் டு ஹேஸ் டு எப்போ பயன்படுத்துவோம்னா இன்ஃபார்மல் இங்கிலீஷில் பயன்படுத்துவோம், அதாவது ஸ்போக்கன் இங்கிலீஷில் அதிகமாக பயன்படுத்துவோம். அதாவது க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ், ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட பேசுகிறது, அவங்களுக்கு டெக்ஸ்ட் பண்ணுறப்ப நம்ம ஹாவ் டு ஹேஸ் டு பயன்படுத்தலாம். ரிட்டனாக வரும்போது நாம் மஸ்ட்டு தான் பயன்படுத்துவோம். ஸோ இது வந்து அடிஷ்னலாக நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா, மஸ்ட்டு வந்து நெகட்டிவாக பயன்படுத்தும் போது ஜஸ்ட் ஒரு நாட் சேர்த்தோம்னா போதும். அதனுடைய யூசேஜ் பார்த்திங்கன்னா ப்ராஹிபிஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நாம் பயன்படுத்தலாம். அதாவது தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு நாம் மஸ்ட் நாட்டை பயன்படுத்தலாம். எக்ஸாம்பிள் பாருங்கள், யூ மஸ்ட் நாட் ஸ்மோக் இன் த ஹாஸ்பிட்டல். இங்கே கண்டிப்பாக ஹாஸ்பிட்டலில் கண்டிப்பாக ஸ்மோக் பண்ணக்கூடாது, கூடாது அப்படிங்கிற அர்த்தத்தை கொடுக்கக்கூடியதான் மஸ்ட் நாட், கண்டிப்பாக கூடாது. ஸோ
இது வந்து ப்ராஹிபிஷனை எக்ஸ்ப்ரெஸ் பண்ணுறதுக்கு நாம் பயன்படுத்தணும், தடை செய்யப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறதுக்கு. இன்னொரு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, யூ மஸ்ட் நாட் யூஸ் மொபைல் ஃபோன்ஸ் இன் த எக்ஸாம் ஹால் சொல்லுவாங்க இல்லைங்களா. மொபைல் ஃபோன்ஸை வந்து எக்ஸாம் ஹாலில் கண்டிப்பாக பயன்படுத்தக்கூடாது. ஸோ இதெல்லாம் வந்து ப்ராஹிபிஷன், தடை செய்யப்பட்டதுன்னு சொல்கிறதுக்கு நம்ம மஸ்ட் நாட்டை பயன்படுத்தலாம். அடுத்தது ஷுட் ஆர் ஆர் டு. ஷுட்டுனாலும் ஆர் டூனாலும் ரெண்டு ஒரே அர்த்தத்தை தான் கொடுக்கக்கூடியது. எங்கெல்லாம் பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத பாருங்கள். டு எக்ஸ்ப்ரெஸ் 50% ஆப்ளிகேஷன், அதாவது ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு 100% சொல்லலாம். 50% அதாவது செய்கிறவருடைய சாய்ஸை பொறுத்தது. ஸோ இது வந்து 50% ஆப்ளிகேஷன், செய்ய வேண்டும் அப்படின்னு சொல்கிறது. அடுத்தது அட்வைஸ் பண்ணுறதுக்கு நாம் ஷுட் பயன்படுத்தலாம். மஸ்ட் மாதிரியே லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு பயன்படுத்தலாம். இப்படித்தான் இருக்கும் அப்படின்னு சொல்கிறதுக்கு நம்ம ஷுட் பயன்படுத்தலாம். ஷுட்டுக்கு பதிலாக ஆர் டூவும் பயன்படுத்திக்கலாம், இன்டர்சேஞ்சபிளாக பயன்படுத்திக்கலாம். ஷுட்டுக்கு பதிலாக ஆர் டூ, இல்லைனா ஆர்ட்டுக்கு பதிலாக ஷுட். எக்ஸாம்பிள் பாருங்கள். ஐ ஷுட் ஆர் ஆர் டு see a doctor, I have a terrible headache. நான் டாக்டரை பார்க்க வேண்டும், எனக்கு வந்து ரொம்ப ஹெட்டேக் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. டெரிபிள் ஹெட்டேக். இங்கே வந்து ஷுட்டுங்கிறது ஏன் பயன்படுத்துகிறோம்னா, இது வந்து அந்த பர்சனோட சாய்ஸ். டாக்டர் பார்த்தாலும் பார்க்கலாம், இல்லைனா ஹோம் ரெமடிஸ் வச்சு ஏதாவது அவரே க்யூர் பண்ணிக்கலாம் ஹெட்டேக்கை. ஸோ அப்போ ஐ ஷுட் see a doctor because I have a terrible headache. டெரிபிள் ஹெட்டேக் இருக்குன்னா நான் ஒரு டாக்டரை பார்க்க வேண்டும், கண்டிப்பாக பார்க்க வேண்டும், இல்லை பார்க்க வேணும் அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இது வந்து 50% ஆப்ளிகேஷன். கண்டிப்பாக போய் டாக்டர் பார்த்தே ஆகணுன்ட்டு இல்லை. ஸோ இது வந்து மஸ்ட்டை விட பாதி குறைவான ஆப்ளிகேஷன் தான். அடுத்தது பாருங்கள். யூ ஷுட் ஆர் ஆட் டு ரிவைஸ் யுவர் லைசன்ஸ். நீ உன்னுடைய லைசன்ஸை ரிவைஸ் பண்ண வேண்டும். இங்கே நம்ம கண்டிப்பாக சொல்கிறோம் 100% ஆப்ளிகேஷன், அதாவது ஸ்ட்ராங் அட்வைஸாக இருக்குது. இங்கே அட்வைஸு ஸ்ட்ராங் அட்வைஸுக்கு மஸ்ட் பயன்படுத்தலாம். யூ மஸ்ட் ரிவைஸ் யுவர் லைசன்ஸ். கண்டிப்பாக நீ உன்னோட லைசன்ஸை ரிவைஸ் பண்ணணும்னு சொல்கிறோம் அப்படின்னா மஸ்ட் பயன்படுத்தலாம். இங்கே அப்படி தேவையில்லை, அட்வைஸ் மாதிரி சொல்கிறோம், ஸ்ட்ராங் அட்வைஸ் இல்லாமல் அப்படின்னா ஷுட்டு பயன்படுத்தலாம், இல்லை ஆட் டு பயன்படுத்தலாம். அடுத்தது பாருங்கள். ஹீ ஷுட் ஆர் ஆட் டு பி வெரி டயர்ட், ஹி ஹாஸ் பீன் ஒர்க்கிங் ஆல் டே லாங். ஸோ இது வந்து லாஜிக்கல் கன்க்ளூஷன். அவர் ஒரு நாள் ஃபுல்லாக வேலை பார்த்துட்ருக்கிறாரு. ஹீ ஷுட் பி வெரி டயர்ட், அவர் டயர்டாக இருக்கணும், ஏன்னா ஒரு நாள் ஃபுல்லாக வேலை பார்த்துருக்காரு ஆஃபீஸில் அப்படிங்கிறாங்க. கண்டிப்பாக இருக்கணும்னு சொல்ல, அவர் டயர்டாக இருக்கிறாரு அப்படின்னு சொல்கிறாங்க. 50% லாஜிக்கல் கன்க்ளூஷன். ஸோ மஸ்ட்டு பயன்படுத்தினா நம்ம 100% ஷுவராக சொல்கிறோன்னு அர்த்தம், லாஜிக்கல் கன்க்ளூஷன். ஸோ இதுதான் மஸ்ட்டுக்கும் ஷுட்டுக்குமான டிஃப்ரென்ஸ். இங்கே ஷுட்டு இல்லை ஆட் டு பார்த்திங்கன்னா ஒரே டிஃப்ரென்ஸ் என்னென்னா, ஷுட்டு வந்து நம்ம ஃபார்மல் இங்கிலீஷ்லேயும் பயன்படுத்தலாம், இன்ஃபார்மல் இங்கிலீஷ்லையும் பயன்படுத்தலாம். அதாவது ஸ்போக்கன் பேசக்கூடிய இங்கிலீஷ்லையும் பயன்படுத்தலாம், எழுதக்கூடிய இங்கிலீஷ்லையும் பயன்படுத்தலாம், ரிட்டன்லேயும். ஆட் டு வந்து மெயினாக ரிட்டன் இங்கிலீஷில் தான் பயன்படுத்துவாங்க, அதாவது எழுதக்கூடிய இங்கிலீஷில் பயன்படுத்துவாங்க. அதுதான் மெயினான டிஃப்ரென்ஸ், வேறு ஒன்றுமே கிடையாது. ஸோ ஷுட் வந்து 3 விஷயத்துக்கு பயன்படுத்துகிறோம். 50% ஆப்ளிகேஷன், அட்வைஸ், லாஜிக்கல் கன்க்ளூஷன். ஒரு எக்ஸசைஸ் பார்த்துருவாங்க. இப்போ இந்த கோவிட்-19 டைமில் பார்த்திங்கன்னா, பிகினிங்கில் பார்த்திங்கன்னா சொல்லிகிட்டு இருந்தாங்க கவர்மெண்ட்லேருந்தும் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்லேருந்தும். என்ன, பீப்புள் ஷுட் வேர் மாஸ்க், அதாவது 50% ஆப்ளிகேஷன். மாஸ்க் அணிய வேண்டும்ங்கிறது தான் ஷுட் அர்த்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க.
அடுத்து அந்த கோவிட்-19 வந்து ரொம்ப அதிகமாக ஸ்ப்ரெட் ஆனோடனே அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, பீப்புள் மஸ்ட் வேர் மாஸ்க் அப்படின்ட்டாங்க. கண்டிப்பாக முகக்கவசம் அணியணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ இதுதான் டிஃப்ரென்ஸ் ஷுட்டுக்கு மஸ்ட்டுக்கு பண்ணது. இது 50% ஆப்ளிகேஷன், இது 100% ஆப்ளிகேஷன். இது செஞ்சே ஆகணும், அவாய்ட் பண்ண முடியாது. ஸோ ஷுட்டுக்கும் மஸ்ட்டுக்குமான டிஃப்ரென்ஸ் இதுதான். இது வந்து அவாய்ட் பண்ண முடியாது. அடுத்தது பார்த்திங்கன்னா, ஜார்ஜ் லுக்ஸ் டயர்ட், ஹி டேஸ் டேக் எ ஃபியூ டேஸ் ஆஃப். ஜார்ஜ் பார்க்குறது டயர்டாக இருக்கார், அவர் விடுமுறை எடுத்துக்க வேண்டும் தான் வரும், ஷுட்டு தான் பயன்படுத்த முடியும். 100% எனக்கு அவருக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்ல முடியாது. லுக்ஸ் பார்க்கறதுக்கு டயர்டாக இருக்கார், களைப்பாக இருக்கிறாரு, அப்போ நான் 100% ஷுவராக இல்லை. அப்போ 50% லாஜிக்கல் கன்க்ளூஷனுக்கு நம்ம ஷுட்டு பயன்படுத்தலாம், மஸ்ட்டு பயன்படுத்த முடியாது. ஹீ ஷுட் டேக் எ ஃபியூ டேஸ் ஆஃப், அவர் ஒரு சில நாள் விடுமுறை எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறோம். ஸோ அடுத்தது, யூ டேஸ் டச் எனி எலக்ட்ரிக்கல் wires இன் த நியூலி கன்ஸ்ட்ரக்டட் ஹவுஸ். இங்கே வந்து பார்த்திங்கன்னா ப்ராஹிபிஷன், டச் பண்ணக்கூடாதுன்னு சொல்லணும், கண்டிப்பாக டச் பண்ணக்கூடாது. ஸோ யூ மஸ்ட் நாட் டச் எனி எலக்ட்ரிக்கல் wires இன் த நியூலி கன்ஸ்ட்ரக்டட் ஹவுஸ். ஸோ ப்ராஹிபிஷன் பார்த்தோம் இல்லைங்களா, ஸோ அதுக்கு மஸ்ட் நாட், யூ மஸ்ட் நாட் டச், யூ மஸ்ட் டச்னு வரக்கூடாது. இங்கே என்ன மீனிங் இருக்குதுன்னு பார்த்து அதுக்கு தகுந்த மாதிரி பயன்படுத்தும். ஸோ மஸ்ட் நாட் தான் இது கரெக்டான மாடல் வரும். அடுத்தது பாருங்கள், யூ டேஸ் ட்ரிங்க் ஆல்கஹால், மஸ்ட் நாட் ட்ரிங்க் ஆல்கஹால். ஸோ ஸ்ட்ராங் அட்வைஸ் பார்த்தோம் இல்லைங்களா, ஏற்கனவே நான் சொன்னேன், ஷுட் வரும்போது ஸ்ட்ராங் அட்வைஸ்க்கு மஸ்ட்டு பயன்படுத்தலாம். யூ மஸ்ட் நாட் ட்ரிங்க் ஆல்கஹால், யூ ஷுட் நாட்டும் சொல்லலாம். ரொம்ப ஸ்ட்ராங்காக அட்வைஸ் பண்ணும்போது மஸ்ட் பயன்படுத்தலாம். நீ கண்டிப்பாக ஆல்கஹால் குடிக்கக்கூடாது அப்படிங்கிறத அந்த மஸ்ட்டு சேர்த்தும் பொழுது வரும் நம்மளுக்கு. ஸோ யூ மஸ்ட் நாட் ட்ரிங்க் ஆல்கஹால் அப்படிங்கிறது தான் கரெக்ட். இங்கே மஸ்ட்டு வெறும் மஸ்ட்டை மட்டும் பயன்படுத்தக்கூடாது, மஸ்ட் நாட். யூ டேஸ் ப்ரஷ் யுவர் டீத் ட்வைஸ் a day. இங்கே பார்த்தீங்கன்னா நம்ம அட்வைஸ் பண்ணுறோம், அப்போ ஷுட்டு பயன்படுத்தலாம். யூ ஷுட் ப்ரஷ் யுவர் டீத் ட்வைஸ் a day. ஸோ இது வந்து அட்வைஸ். கடைசி சென்டென்ஸ் பாருங்கள், யூ டேஸ் கம் டு ஸ்கூல் ஆன் டைம். இது வந்து நமக்கான டியூட்டி, ஸோ அப்போ மஸ்ட்டு பயன்படுத்தலாம். ஸ்ட்ராங் ஆப்ளிகேஷன், 100% ஆப்ளிகேஷன். யூ மஸ்ட் கம் டு ஸ்கூல் ஆன் டைம். நீ பள்ளிக்கு சரியான நேரத்துக்கு கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்கிறோம், அதனால் நம்ம மஸ்ட்டு பயன்படுத்தணும் இந்த சென்டென்ஸில். ஸோ இப்போ ஓரளவுக்கு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நம்புகிறேன். இதுக்கு பிறகு நம்ம இன்னும் ஒரு சில மாடல் வேர்ப்ஸ் இருக்குது, அதை நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். Thank you everyone.